குட் ஈவினிங் கைஸ். குட் ஈவினிங், குட் நைட். நேரா நம்ம டேட்டாக்கு போவோம். இண்டெக்ஸ் வந்து இன்னைக்கு நிஃப்டி 50 ஃப்ளாட் அப்படின்னு தான் சொல்லணும். சென்செக்ஸும் ஃப்ளாட். நிஃப்டி நெக்ஸ்ட் 50, மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே வந்து அ ஒரு நியூட்ரல் டூ நெகட்டிவ் தான். மைக்ரோ கேப் மட்டும் ஒரு 0.5% கிட்ட அப்பு. ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக நம்ம சில நியூஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு நாளைக்கு நிஃப்டி எப்படி இருக்கும், எந்தெந்த செக்டார் வந்து நாளைக்கு உயர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்றைக்கான முதல் நியூஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ரூ. 3000 மேலே டிரான்சாக்ட் பண்ணுற யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு எம்டிஆர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணலாமா அப்படின்றத வந்து யோசிக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது எம்டிஆர்னா மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட். இது வந்து பேமெண்ட் அக்செப்ட் பண்ணுற கடைகள், நிறுவனங்கள் அவங்கெல்லாம் வந்து பேமெண்ட்டு சர்வீஸ் ப்ரொவைடர், அதாவது கிரெடிட் கார்டு கம்பெனி, டெபிட் கார்டு கம்பெனிக்கெல்லாம் வந்து சார்ஜஸ் கொடுப்பாங்க. அது 1-2% இருக்கும். இப்போ யூபிஐ டிரான்சாக்ஷனுக்குமே அதை கொண்டு வரலாமா அப்படின்றத வந்து யோசிச்சு இது பண்ணுறாங்க. இது வந்து சிறு குறு தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து அவ்வளவு சாதகமான ஒரு விஷயம் இல்லை. ஸோ இன்னைக்கு ஒரு ஒரு மளிகை கடையாக இருக்கட்டும், ரூ. 5000 மேலே வந்து அவருடைய கரண்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்பொழுது, ரூ. 3000 மேலே பண்ணும்பொழுது அதுக்கு ஒரு சார்ஜஸ் பிடிப்பாங்க. அதை வந்து அந்த கடைக்காரர் வந்து சர்வீஸ் ப்ரொவைடர், அதாவது பேங்க்கோ இல்லை கூகுள் பேவோ, ஃபோன்பேவோ யாரோ அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து சிறு குறு தொழில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவான நியூஸ் தான். பட் வந்து யூபிஐ பேமெண்ட் டிரான்சாக்ஷன்ஸு இதெல்லாம் பண்ணுற கம்பெனிஸ், பேடிஎம் அவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு பாசிட்டிவான நியூஸாக தான் இருக்கும், பேங்க்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ அடுத்த நியூஸ் வந்து சைனா வந்து ஒரு 10 இந்தியன் ஆட்டோ பார்ட்ஸ் மேக்கருக்கு ரேர் எர்த் மெட்டலுக்கு வந்து லைசன்ஸ் தரதா சொல்லியிருக்கிறாங்க இம்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது ஒரு பாசிட்டிவான நியூஸ் ஆட்டோ செக்டார்ஸுக்கு. ஏர்லியர் இது சைனா வந்து ஒன்ஸ் இந்த யூஎஸ் சைனா ட்ரேட் வார் ஆரம்பித்தோடனே சைனா வந்து அவங்க எதெல்லாம் ஸ்ட்ரிக் பண்ணலாமோ அதில் ஒரு ஸ்டெப்பாக இது எடுத்தாங்க. பிகாஸ் 90% ஆஃப் இந்த ரேர் மேக்னெட்ஸ் ஆர் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் வந்து அவங்கள்ட்ட தான் இருக்குது. ஸோ இந்த கடைசி பேராகிராஃப் படிச்சிங்கன்னா தெரியும், இந்த ரேர் எர்த் மேக்னெட்ஸ் இல்லாமல் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது காரில். இந்த விண்டோ மெக்கானிசமாக இருக்கட்டும், மிரர், சீட்டு, ஆயில் பம்ப், சென்சார், ஏர் கண்டிஷனிங், ஸ்பீக்கர்ஸ்னு எல்லாமே வந்து அது தேவை. ஸோ அது பெரிய இடர்பாடு தான், அது சரியான நேரத்தில் கிடைக்கலன்னா. ஆல்ரெடி வந்து ஜப்பானில் சுசுகி மோட்டார்ஸ் வந்து ஸ்விஃப்ட்டு ஹேட்ச்பேக் ஸ்விஃப்ட் மாடலை வந்து இது கிடைக்காததுனால வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்துறாங்க. ஸோ இந்தியா ஆட்டோ கம்பெனிஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதைக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆல்ரெடி எங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக ஹுண்டாய் என்ன சொல்கிறாங்கன்னா, 1 வருஷத்துக்கான ஸ்டாக் எங்கள்கிட்ட இருக்குது, ஸோ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது இது ஆட்டோ செக்டாருக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ். ஆட்டோ செக்டார்லாம் நாளைக்கு கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். அடுத்தது வந்து செபி வந்து ஒரு சர்க்குலர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. அது என்னென்னா, இப்போ நம்ம யூபிஐ டிரான்சாக்ஷன், அதாவது நம்ம புரோக்கர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்ல, அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து அந்த புரோக்கருக்கு தான் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக தனியாக ஒரு யூபிஐ ஐடி கிரியேட் பண்ணுறாங்க. அதாவது பே அட் வேலிட் அப்படின்னு வர மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஏஞ்சல் புரோக்கிங்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா angel.brk@valid HDFC, வேலிட் ஓகே எஸ்பிஐ இந்த மாதிரி வந்து அதோட வரும். ப்ளஸ் வந்து வெரிஃபிகேஷன் தம்ஸ் அப் சிம்பிள், கிரீன் ட்ரையாங்கிள் போட்டு வரும் அப்படின்றாங்க. இது அக்டோபர்லேருந்து ரோல் அவுட் பண்ண போகிறாங்க, அக்டோபர் 1 ஸோ இது எதுக்குன்னா, ரீட்டைல் இன்வெஸ்டார்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டி இல்லை தெரியாத வெப்சைட்டில் போயிட்டு தவறுதலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை தவிர்க்கிறதுக்கு, அது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது, அதனால் அதை தவிர்க்கிறதுக்கு இது ஒரு ஸ்டெப் எடுத்துருக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். அடுத்ததாக ஒரு ஐபிஓ நியூஸு. இது ஒரு பெரிய ஐபிஓ, ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு ஐபிஓன்னு சொல்லலாம். என்எஸ்டிஎல் $400 மில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் ஒரு 3500 கோடி ரூபா ஐபிஓ வந்து ஜூலையில் பண்ண போகிறாங்க. ஸோ இன்றைக்கி நியூஸுன்ற வகையில் முக்கியமான நியூஸ் அதுதான். ஸோ இன்றைக்கி எஃப்ஐஐ டேட்டா பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐ ஒரு 400 கோடி ரூபா செல்லர், இன்றைக்கி நெட் செல்லர். இன்றைக்கி டிஐஐ வந்து ஒரு 1600 கோடி ரூபா கிட்டத்தட்ட பையர்ஸு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் சென்டிமெண்ட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். சார்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி செக்டார் டேட்டா பார்ப்போம். செக்டார் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஐடி 1.25% அப்பு, ஃபார்மா 0.5% அப்பு, எனர்ஜி 0.3 அப்பு, ஆட்டோ வந்து ஒரு மாதிரி நான் இந்த ரேர் எர்த்துலேருந்து ஒரு தெளிவான ஒரு ஐ மீன் இந்த ரேர் எலிமெண்ட்ஸ் பற்றி தெளிவான ஒரு இது வராமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. நாளைக்கு மேபி இது அப்பாகலாம். நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய செக்டார் வந்து ஐடி அண்ட் ஃபார்மா. என்னென்ன ஸ்டாக்குங்கிறத அடுத்ததாக பார்ப்போம். ஸோ பர்டிகுலராக நீஷ் டேட்டாவில்
ரேட்டிங் ஏஜென்சிஸ் அதாவது கேர், கிறிசில் அதெல்லாமே இன்னைக்கு நல்ல ஒரு ஏற்றம். ஃபார்மா ஸ்மால் கேப் வந்து இந்த வாரம் ஏற வாய்ப்பு இருக்குன்னு மண்டேவே சொல்லியிருந்தேன். ஸோ அதுவுமே ஒரு நல்ல அ அப்பா இருக்கு. லைஃப் இன்சூரன்ஸ் இன்னைக்கு காலையில வீடியோல மென்ஷன் பண்ணோம். நல்ல அப்பு. ஃபர்தரா இது மூவ் ஆவறதுக்கான வாய்ப்பு இருக்கு. HDFC, LIC இதெல்லாம். ஸோ அடுத்ததா OI டேட்டா. OI பார்த்தீங்கன்னா, அ அகைன் 25,500 வந்து ஒரு பெரிய கால் ஆப்ஷன் OI இன்கிரீஸு. இது ஒரு அடுத்த ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ இப்ப மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற ரேஞ்சு 25,140லிருந்து அடுத்த ஹர்டில் வந்து 25,200, 250, 300 இந்த ஹர்டில தாண்டுறதே வந்து பெரிய ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கு நிஃப்டி. ஸோ நாளைக்கு வந்து இத தாண்டுமா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். நம்ம சார்ட்டுக்கு போவோம். இது நிஃப்டி 1 ஹவர் சார்ட்டு. ஸோ இன்னைக்கு வந்து ஓப்பனிங் வந்து ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆச்சு. அங்கேருந்து போயிட்டு இந்த ஹையில இருந்து பிரேக் ஆகாம வந்துருச்சு. ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் குடுத்து உள்ள வந்துருச்சு. ஸோ இன்ட்ராடே சார்ட் போய் பார்த்தோம்னா தெரியும். ஸோ பாஸ்ட் 2 டேஸாவே வந்து ரேஞ்ச் பவுண்ட் தான். அந்த ஓப்பனிங் கேண்டில் உள்ளார தான் ட்ரேடு. இன்னைக்கு வந்து ஒரு நல்ல புல்லிஷ் ஹேமர் அப் ஆயி போய் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் நம்ம மார்க் பண்ண அந்த 25,260 கிராஸ் பண்ணி க்ளோஸ் வச்சது. பட் இங்கேருந்து வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு ஃபேக் அவுட்ன்னு சொல்லலாம். நான் இன்னைக்கு காலையில வீடியோல சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஃப்ளாட்டா ஓப்பன் ஆகி இந்த கேப்ப ஃபில் பண்ணி இந்த 25,000ல டெஸ்ட் எடுத்துட்டு மேல போக வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ அங்க போகல. ஸோ மார்க்கெட் ஃபர்தரா மேல போறதுக்கு இன்னும் கொஞ்சம் வால்யூம் தேவ. ஸோ மேபி நாளைக்கு வந்து அது இத பிரேக் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இத திரும்ப வந்து இந்த 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 கேப்ப ஃபில் பண்ணிட்டு போகுமா என்னன்றது வந்து நாளைக்கு குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான். ஸோ குளோபல் டேட்டாவும் லேட்டர் இப்போ பார்த்துருவோம். ஸோ நாளைக்கு திரும்பவும் வந்து ஒரு புல்லிஷ் அப்படின்னா நாளைக்கு இந்த ஹைய கிராஸ் பண்ணி அதாவது 25,300ங்கிறத கிராஸ் பண்ணணும். ஸோ திரும்பவும் இந்த இந்த ரேஞ்ச் வந்து ஒரு ஹார்டா தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து எந்த ஸ்டாக் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டி 1 ஹவர். பேங்க் நிஃப்டி வந்து இந்த இந்த ரேஞ்சுக்கு வந்துகிட்டு இருக்கு. இத டெஸ்ட் பண்ணும். மேபி இந்த சப்போர்ட் லெவல இந்த 56,350 அப்படிங்கிற இந்த ரேஞ்ச வந்து டெஸ்ட் பண்ணலாம். டெஸ்ட் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆக வாய்ப்புண்டு. ஸோ பேங்க் எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. ஸோ மேபி நாளைக்கு ஒரு புல் பேக் வரலாம். அதுல அது கீழ வரலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா ஐடி வந்து இன்னைக்கு ஒரு நல்ல அப் மூவ். ஸோ ஃபர்தரா இன்னமும் மேல மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேபி இந்த ஐடி மூவ் வந்து இண்டெக்ஸ மேல எடுத்துட்டு போகலாம். அடுத்ததா வந்து ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து ஐடியும், ஃபார்மாவும் தான் செக்டார். முதல் ஸ்டாக் வந்து HCL டெக். HCL வந்து ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட், லாங் டெர்ம் டவுன் ட்ரெண்ட்ல இருந்தது. ஒரு பிரேக் அவுட் ஆகி ரொம்ப நாள் இந்த கன்சாலிடேஷன்லயே இருந்தது. இப்ப இந்த கன்சாலிடேஷன்லேருந்து வெளியில வந்திருக்கு. நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் பிளஸ் நல்ல வால்யூம். ரீசென்ட் டேஸ்ல ஒரு நல்ல வால்யூமோட பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இது ஃபர்தரா மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு கம்மிங் டேஸ்ல. அதே மாதிரி இன்ஃபியும் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளரே இருக்கு. இன்னைக்கு இந்த ஹைய பிரேக் பண்ணல. பட் ஸ்டில் நாளைக்கு இத தாண்டி ஒரு நல்ல புல்லிஷ் மூவ் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு ஐடி செக்டார் தான் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய செக்டாரா இருக்கும். ஐடிலே இன்னொரு ஸ்டாக்கு விப்ரோவும் அதே மூவ்மெண்ட் தான். ஒரு கன்சாலிடேஷன்ல இருந்து வெளியில வந்திருக்கு. ஸோ இதுவுமே கம்மிங் டேஸ்ல ஃபர்தரா மேல மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ விப்ரோவையும் உங்க லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்ததாக நாட்கோ ஃபார்மா இப்போ ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்சில தான் இருக்கு. பட் ரீசெண்டா வந்து பாஸ்ட் 2 டேஸா நல்ல பையிங் இருக்கு. நாளைக்கும் அந்த பையிங் வந்து தொடர வாய்ப்பு இருக்கு. இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது இந்த ரேஞ்சு 967. அதை தாண்டும் பொழுது இந்த ரேஞ்சுக்கு போக வாய்ப்பு இருக்கு. 1175 இந்த ரேஞ்சுக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு டிஸ்க்ளைமர். நான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண எதுவுமே பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது எல்லாமே நாலேட்ஜ் பர்பஸ்க்காக தான். நான் ஒரு செபி ரெஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பை செல் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணுங்க. ஸோ குளோபல் டேட்டா பார்ப்போம். குளோபல் டேட்டா வந்து யுஎஸ் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. ரசல் 2000 வந்து 0.5% அப்பு. DJI வந்து ஒரு 3.3% அப்பு. நாஸ்டாக் வந்து ஒரு
0.25% அப்பு. ஸோ இது இப்போது பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ ஏஷியன் மார்க்கெட் எப்படி இருக்குது? ஜப்பான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 0.5% அப்பில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹாங்காங் கிட்டத்தட்ட 1%. அண்டு சிங்கப்பூர் வந்து ஃப்ளாட் டு நெகட்டிவ். சைனா கிட்டத்தட்ட 1% அப்பில் இருக்குது. அண்ட் இங்கே கிஃப்ட் நிஃப்டி வந்து 25,250 அந்த ரேஞ்சிலேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆகும் பொழுது எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி அதாவது கிஃப்ட் நிஃப்டி என்னவா ட்ரேட் ஆகுதுங்கிறத பார்த்து இப்போதைக்கு ஒரு ஃப்ளாட் டு பாசிட்டிவ் ஓப்பனிங் தான் நான் எதிர்பார்க்குறேன் நாளைக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ஜேர்னி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இருக்குது. ஏஞ்சல் ஒனோட டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அண்ட் அது ஓப்பன் பண்ணும் பொழுது என்னுடைய முழு சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். என்னுடைய டெலகிராம் சேனல் லிங்க்கும் இருக்குது. செக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். குட் நைட் அண்டு பிளான் த ட்ரேட் த பிளான்.